காவியம் இடம்பெற்றுள்ள மிகச்சிறந்த இதிகாசங்களில் ஒன்று ராமாயணம். ராமாயணம் ராமன் என்னும் வாழ்க்கை நெறியை கூறும் காவியம். அவதாரம் என்றால் என்ன? எது கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லையோ அது கீழே உள்ளவர்களை மேலே உயர்த்துவதற்காக எது வந்ததோ அதுவே அவதாரம். திருமாலும் கீழ் நிலையிலுள்ள மக்களை மேல் நிலைக்கு உயர்த்துவதற்காக மனித அவதாரமாக இந்த உலகத்தின் மேலே வந்தார். எனவே ராமர் ஒரு அவதாரம். ராம அவதாரத்தில் திருமால் மனிதனாகவே அவதாரம் செய்தார். மனிதனாக பிறந்து ஒரு மனிதன் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் வாழ்ந்து காட்டினார். திருமாலின் பல அவதாரங்களில் மனிதன் வாழும் நெறியை உலகிற்கு அறிவித்த ஒரு அவதாரம் ராம அவதாரம். ராம அவதாரத்தில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் மிகவும் இன்றியமையாதது என்பதை வாழ்ந்து காட்டினார். ராமனின் ஒழுக்கம் பற்றி நாம் அனைவரும் அறிந்தது. ஆனால் இந்த கதையில் ராவணனின் ஒழுக்கமின்மையை பற்றி கூறுகின்றது. ஒழுக்கமின்மை என்பது பிறர் மனைவியை அபகரிப்பது மட்டுமன்றி தன்னுடைய தமிழனை பிறர் எடுத்து கூறியும் இருந்தாமல் இருப்பது, தனது கீழே உள்ளவர்களை மதிக்காமல் இருப்பது, தன்மீது தனக்கிருக்கக்கூடிய திறமையின் மீது கொண்ட அகங்காரம், இவையும் ஒழுக்கமின்மையை சாரும். ராவணனும் இத்தகைய ஒழுக்கமின்மையின் காரணமாகவே ராமாயணம் என்ற மகாகாவியம் இந்த உலகத்தில் வந்தது. ஒழுக்கம் இன்மையால் ராவணன் எவ்வாறு அழிந்தான், ஒழுக்கத்தால் தனி மனிதன் எவ்வாறு தன் வாழ்வில் வெற்றி அடையலாம் என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டியதே ராமாயணம். ராவணன் சாதாரண மக்களால் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஆணவத்தால் பிரம்மனிடம் மனிதனை தவிர பிற உயிர்களால் கொல்ல முடியாத வரத்தை தர வேண்டும் என்று பிரம்மனிடம் வேண்டி கேட்டுக் கொள்கிறார். பிரம்மனும் அவ்வாறே வரவழைத்தார். ராமன் மிக திறமையானவர், வீரம் நிறைந்தவர், வீரம் நிறைந்தவர். ராவணனுடைய அனைத்து திறமைகளையும் அறிந்த ராமன் தன்னுடைய இலக்கினை அடையும் வரை சிறிதும் மனம் தளரவில்லை. தன்னுடைய ஒழுக்கத்தையே தன்னுடைய அணிகளாக கொண்டு இறுதி வரை மிக கடுமையாக மனம் தளராமல் போராடினார். தனி மனித ஒழுக்கமின்மையால் ராவணன் இறுதியாக தோல்வியுற்றார். ராவணன் இறந்த செய்தியை கேட்டு மண்டோதரி போர்க்களத்திற்குள் கடல் அழுது கொண்டே ஓடி வருகின்றார். மண்டோதரியினுடைய நிலை ராமனின் மீது படுகின்றது. உடனே ஸ்ரீராமன் இரண்டரை பின்புறமாக நடந்து சென்று மண்டோதரியை வணங்குகின்றார். இவ்வாறு பிறர் மனைவியின் நிழல் கூட தண்ணீர் படாத அளவிற்கு ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து காட்டினார் ஸ்ரீராமன். எனவேதான் இன்றும் நாம் ராமரை ஏகபத்தினி விரதம் என்று போற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆசையின் காரணமாக ஆசை வலையில் தூண்டப்பட்ட கைகேயியானவள் ராமனுடைய அரச பதவியை பறித்து கொண்டு 14 ஆண்டு காலம் வனவாசம் அனுபவிக்கிறார். ராமனுக்கு இங்கு விளைக்கப்பட்டது அநீதி. குற்றம் செய்யப்படாமலேயே தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகின்றான் ராமன். ஆனால் ராமன் அதை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? பிறருடைய மகிழ்ச்சிகளுக்காக இன்னலை தாங்கிக் கொள்வதற்காக முன்வந்தார். தன்னுடைய தந்தை ஒருவருக்கு வரவழைத்தால் அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு மகனுக்கு உண்டு என்பதை இந்த உலகிற்கு அறிவித்தார். பதவி என்பது தோளில் போடக்கூடிய துண்டு போன்றது. ஆனால் லட்சியம் கொள்கை என்பது இடுப்பில் கட்டக்கூடிய வேட்டி போன்றது என்பதை இந்த உலகிற்கு தன் வாழ்வின் மூலமாக உணர்ந்தார். ராமபிரான் தன்னுடைய பட்டாபிஷேக
ஒரு சம்பவம். நமக்கு ஏதாவது வாழ்வில் தடங்களோ துன்பங்களோ ஏற்பட்டதென்றால் நாம் மிக எளிதாக பிறரின் மீது குற்றம் சாட்டி விடுவோம். ஆனால் ராமர் என்ன செய்தார் தெரியுமா? லட்சுமணன் ராமனுடைய பட்டாபிஷேகம் நடைபெற்ற பொழுது அவருக்கு அனைவரையும் குறை சொல்லி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். உடனே ராமர், லகுவா, நதியில் நீர் இல்லை என்றால் அது நீரினுடைய குற்றம் அல்ல. மலையில் மழை பெய்தால் தானே நதியில் நீர் இருக்கும். பட்டாபிஷேகம் நடைபெறுவதற்கு இங்குள்ள அனைவரும் காரணம் அல்ல. இது விதியின் பிழையப்பா என்று எல்லா விஷயங்களுக்கும் நமது கர்ம பலன்களே அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பத தத்துவத்தை ராமபிரான் மனிதனுக்கு உணர்த்தினார். ராமபிரான் ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் ஆகிய நாட்களோடு படமோட்டியாக இருந்த புகழையும் சுக்ரீவனான சூரிய பகவானின் மகனை தன்னுடைய 5வது சகோதரனாகவும், படமோட்டியான புகழை தன்னுடைய 6வது சகோதரனாகவும், தன்னுடைய எதிரியான ராவணனின் தம்பி விபூஷணனை தன்னுடைய 7வது சகோதரனாகவும் ஆக்கி உலகத்திற்கு சமத்துவத்தின் நேரத்தை உணர்த்தினார். இத்தகைய ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்தியா நகரம் திரும்புகின்றார். அப்பொழுது அயோத்தியா நகரமே திருவிழா கோலம் கொண்டு வீடுகளில் எல்லாம் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஆடல் பாடல்களோடு மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு. ஆம், இன்று அத்தகைய ராமபிரானுக்கு நாம் விழா ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம். ராமபிரான் தன்னுடைய அயோத்தியா ஆட்சியில் சுமார் 11,000 ஆண்டுகள் மிக சிறப்பாக பெரும் காலமாக அயோத்திய நாட்டை தன்னுடைய தலைமையில் ஆண்டார். இறுதியாக அயோத்தியா மக்களையும் தன்னோடு சேர்த்து வைகுண்டம் அழைத்து சென்றதாக ஒரு நம்பிக்கை. ஆனால் பகவான் அனுமானோ இன்றும் பூமியில் இருந்து கொண்டு பகவான் ராமனினுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு ஆள் மனதில் ஒருமுக தன்மையோடு இன்றும் இமயமலையின் ஒரு குகையில் இருந்து தியானித்துக் கொண்டிருப்பதாக அறிவிக்கும். இத்தகைய ராமபிரானுக்கு அயோத்தியிலே ஒரு கோயில். ஆனால் இந்த கோயில் உடனடியாக கட்டப்பட்டதா என்றால் அது அல்ல. நம்முடைய பாரதம் விடுதலை பெற்றது. சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? இல்லை. பல்லாயிரக்கணக்கான மனிதர்களினுடைய உயிர்களின் இழப்பு பெற்றது சுதந்திரம். அதுபோல ஒரு மிகப்பெரிய போராட்டமே இன்று அயோத்தியில் ஸ்ரீ ராமருக்கு போது. 1 ஆண்டு அல்ல, 5 ஆண்டுகள் அல்ல, 10 ஆண்டுகள் அல்ல, 500 ஆண்டுகள், 500 ஆண்டு கரதேவர்கள், ராம பக்தர்கள், இந்து மக்களின் மிகப்பெரிய போராட்டத்திற்கு கிடைத்த விடையைத்தான் அயோத்தியில் ஸ்ரீ ராமபிரானுக்கு போது. 500 ஆண்டுகள் எப்படி நமக்கு கிடைத்தது? 1828ஆம் ஆண்டு அயோத்தியில் முகலாய மன்னர் பாபரால் பாபர் மசூதி கட்டப்பட்டது. 1859ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் அரசு ஒரு உத்தரவு வழங்கியது. பாபர் மசூதியின் உள்புறத்தில் முஸ்லிம்கள் வழிபாடு செய்யலாம், வெளிப்புறத்தில் இந்துக்கள் வழிபாடு செய்யலாம். ஒரு சுவர் இடையில் எழுப்பி மோதல்களை தவிர்த்தது. இவ்வாறு இரு மதத்தினரும் 1859ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் போது வழிபாடு செய்தார்கள். 1949ஆம் ஆண்டு அப்பொழுது உட்புறத்தில் மசூதியின் உட்புறத்தில் முஸ்லிம்களால் வழிபாடு செய்யப்பட்ட இடத்தில் ராமனினுடைய சிலை தென்பட்டது. இதற்கு முஸ்லிம்கள் அனைவரும் எதிர்ப்பு கிளப்பினார்கள். இந்து மக்கள் அனைவரும் போராட்டத்தில் முடித்தார்கள். உடனே அரசு மசூதி முழுவதற்கும் கூட்டு போட்டு வழிபாடு நடத்துவதற்கு தடை விதித்தது. 1986 கூட்டுப்பட்ட மசூதியின் உள்ளே சென்று இந்துக்கள் வழிபாடு செய்யலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. முஸ்லிம்கள் எல்லாம் போராட்டத்தில் முடித்தார்கள். 1991 2.77 ஏக்கர் நிலத்தை உத்தரப்பிரதேச
அமல்படுத்தியது. உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டது. இறுதியாக உச்ச நீதிமன்றம் 2.77 ஏக்கர் நிலத்தை அரசு தன்னுடைய கைவசம் படுத்திக் கொள்ளலாம், ஆனால் எந்த விதமான கட்டுமான பணிகளையும் உள்ளே செய்யக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கியது. டிசம்பர் 6, 1992 பாபர் மசூதி கர சேவர்களால் ராம பக்தர்களால் தகர்க்கப்பட்டது. 2000க்கும் மேற்பட்ட கர சேவர்கள் முஸ்லிம் மக்களால் அநீதியாக கொல்லப்பட்டார்கள். அயோத்தி ராம பூமி இரத்த வெள்ளத்தில் நிகழ்ந்தது. டிசம்பர் 6 இன்றும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் பாதுகாப்பு கொள்கைக்காக இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது. நாம் அறிவோம். ஏப்ரல் 2002 சர்ச்சைக்குரிய இடம் யாருக்கு சொந்தம் என்பதை முடிவு செய்வதற்காக உச்ச நீதிமன்றத்தின் சார்பாக 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. ஆகஸ்ட் 2003 மசூதி இருந்த இடத்தில் கோவில் இருந்ததற்கான சான்று இருப்பதாக தொல்லியல் நிபுணர்களால் உறுதி செய்யப்பட்டது. அயோத்தி ராமர் கோயிலின் இந்த விசாரணையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முறையாக ஆகஸ்ட் 2003 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருந்தது. ஏனென்றால் தொல்லியல் ஆய்வாளர்களால் அயோத்தியா பாபர் மசூதி ராமருக்கே சொந்தம், அங்கு ராமர் கோயில் இருந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் இருக்கின்றது என்பது உறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக மீண்டும் மிக பல வழக்குகள், பெரும் போராட்டங்கள் இவற்றிற்கு இடையே நவம்பர் 9, 2019 2.77 ஏக்கர் நிலத்தில் இந்து மக்கள் 3 மாதத்திற்குள் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த அமைப்பின் மூலமாக இந்து கோயிலை கட்டிக் கொள்ளலாம், ஆனால் முஸ்லிம்களுக்கு அயோத்தியில் 5 ஏக்கர் மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனை இந்து மக்கள் அனைவரும், ராம பக்தர்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த தவம், அவர்கள் செய்த பூஜை, அவர்கள் செய்த போராட்டம், அவர்களுடைய ஒருமுகமான ஞானத்தின் பயனால் ராமர் சென்ற பூமி உதயமாகியது. ராமர் சென்ற பூமி ராமர் பிறந்த இடம் மட்டுமல்ல, இந்துக்கள், இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த இந்து மக்களின் ஒரு போராட்டம், ஒரு உண்மைக்கான ஒரு குரல். மனிதனாக வாழ்ந்து மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இந்த உலகிற்கு உணர்வித்த ராமபிரானினுடைய அவதாரம் எடுத்த அந்த புண்ணிய பூமி ராமனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஸ்ரீ ராம ஜென்ம பூமி கஷேத்ர யாத்ரா என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. 2020 ஆகஸ்ட் மாதம் 5 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 40 கிலோ எடையுள்ள வெள்ளி செங்கற்களால் கருவறைக்கு அருகே கால் நாட்டப்பட்டது. 2000க்கும் மேற்பட்ட கோயில்களில் இருந்து புனித மண் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட புனித நதிகளில் இருந்து புனித நீர் சேகரிக்கப்பட்டு அயோத்தியா நகருக்கு கொண்டு வரப்பட்டது. இவ்வாறாக இனிதாக 2020 ஆகஸ்ட் 5 பால்நாட்டு விழா இனிதாக நடைபெறுகிறது நம் அயோத்தி. இன்று நாம் அனைவரும் இங்கே மூடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று ஒரு முக்கியமான நாள், பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். இன்று எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் என்ன கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? மாணவர்களே, நான் உங்களிடம் தான் கேட்கிறேன். இன்று நாம் என்ன விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? எதற்காக நாம் இங்கே மூடிக்கொண்டிருக்கிறோம்? மிக சரியாக சொல்கிறீர்கள். ராமபிரான், அயோத்தியில் ஸ்ரீ ராமபிரானுடைய கோயில் மிக பிரமாண்டமாக கட்டம் முடிக்கப்பட்டு இது ராமனுடைய கோயில் திறப்பு விழா மற்றும் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராம நாமத்தை நாமும் உச்சரிப்போம். ராமர் காட்டிய வழியில் நாமும்
பயணிப்போம். ராமநாமம் வாழ்க. ஜெய் ஸ்ரீராம்.